தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 மாதங்கள் தேவன் கண்ணின்மணி போல நம்மை பாதுகாத்து கொண்டார். புதிய வருடம் துவங்கினது. எப்பவுமே புதிய வருடத்தில் ஒரு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபா வரங்கள், கனிகள் அளவில்லாமல் அவைகள் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அதே போல் இந்த ஆண்டிலே கர்த்தர் அநேக கிருபையினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்புகிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையோ? அநேக வரங்களினால கனிகளினால கர்த்தர் நிரப்புகிறார். புதிய அபிஷேகத்தினால நிரப்புகிறார். அதை உணர்றீங்களா? ஆனால் போராட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது. இந்த ஆண்டிலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனைகள் துவக்கத்திலே அநேக போராட்டங்கள், பாடுகள் இருக்க தான் செய்யும். தேவனுடைய பாதையில் ஓடும் பொழுது அநேக காரியங்களை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். கடந்து போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் தருகிற தேவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் அவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆவியானவர் தாமே நம்மோடு ஈடுபட போகிறார். ஆமென். பிளஸிங் சீரியஸில் 84வது வாரம், 84வது வாரம் பிளஸிங் சீரியஸில் இருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அறிக்கை இடுகிறதின் ஆசீர்வாதம். அதனால தான் நான் ஆராதனையில் திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க சொன்னேன். எ பிளெஸ்ஸிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங். சொல்லுங்க, எ பிளெஸ்ஸிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங். அறிக்கை இடுகிறதின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்திலே அநேக ஆசீர்வாதங்களை 83 வாரங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். 83 வாரம் முடிச்சிட்டோம். 84வது வாரத்தில் அறிக்கை இடுகிறதின் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் சொல்லுவாங்க, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கிறோம் அப்படிம்பாங்க. வாய் இருக்கிற புள்ள பொழைச்சிக்கிறோம். அறிக்கை இடுகிறது அப்படின்னா பேசுறது புள்ள ரைட், எப்படியும் பேசி சமாளிச்சிருவாங்க, பேசிடுவாங்க. எப்படியும் நல்லா கவனிங்க, இது அப்படியான வெற்றியை ஜெயமெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசி ஜெயமெடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ வார்த்தை, தேவ வசனம் நமக்குள்ளே இருந்தாதான், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தாதான், தேவனுடைய அனுபவம் நமக்கு இருந்தாதான், தேவனுடைய பிரசன்னம் இருந்தாதான், தேவனுடைய கனிகள் இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாய் உள்ள புள்ள பொழைக்க முடியும். இல்லைன்னா பொழைக்க முடியாது. பவுல் சொல்லுகிறது போல, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன், சும்மா காத்துல ஊன்னு இருக்குல்ல, நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அவர் சொல்றார். புரியுதா? ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கறது மிக முக்கியமான காரியம், அறிக்கை இடுகிறோம். நம் நாவினாலே, வாயினாலே எவைகளை அறிக்கை இடுகிறோம். நிறைய நேரம் நான் இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்கிறது, இதை பேசாதீங்க, இதை சொல்லாதீங்க, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தேவையில்லாமல் இந்த வார்த்தையை நீங்களே கன்ஃபஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தையை டோன்ட் கன்ஃபஸ் தட் வேர்டு, டோன்ட் கன்ஃபஸ் தட் வேர்ட். அந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டட்லி என்னால் முடியலங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல அது பிசாசுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடியலன்னு அவனே சொல்கிறான், அவன் வாயினாலே அறிக்கை இடுகிறான். ரைட், ஓகே, அப்போ முடியாமலே அவனை ஆக்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு என்னென்னு? விசுவாச வார்த்தையை பேச வேண்டும், நம்பிக்கையான வார்த்தையை பேச வேண்டும். முடியும் என்றது தேவன், என் தேவனுடைய பலத்தினால எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கையிடணும். அதான் பார்க்க போறோம். ஆமென். இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை இடுகிறதின் ஆசீர்வாதம். நான் அறிக்கையிட போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம்
23, 24, 25, 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்போமா? நம்பர்ஸ் என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அறிக்கை இடுகிறது, அதான் சொல்ல வேண்டியது. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது. அறிக்கை இடுகிறது, சொல்றது என்னது? அறிக்கை. எஸ், கன்ஃபஸ் பண்ணி அந்த வார்த்தையை சொல்றது. நீ என்ன பண்ணு? ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லுங்க. சொல்ல வேண்டியது என்னதுன்னா சொல்லுங்க. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது அறிக்கை இடுகிறது என்னன்னா, அறிக்கை இடுகிறது என்னவென்று புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்னது? அறிக்கையிடுறது. சொல்றாங்க, கமாண்ட் பண்ற மாதிரி, கட்டளை மாதிரி அறிக்கையிடுறாங்க. இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது. ஃப்ரண்ட் வசனம் வாங்க, 24. இப்ப அறிக்கையிடுறது என்னது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அறிக்கையிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உன்னை காக்க கடவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, சொல்லுங்க, பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், கிருபையாய் இருக்க கடவர். கிருபையாய் இருப்பாரு. வசந்த வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானம் கட்டளையிட கடவார் என்பது. ஆமென். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். கூறுவாங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறுவார்கள். ஆங்கிலத்தில் சேயிங் அப்படின்னு தான் இருக்குது, சொல்றதுன்னு தான் இருக்கு. சொல்றது, அறிக்கையிடுறது. இஸ்ரவேல் புத்திரர் மேல் என்ன பண்ணுவாங்களாம்? கூறக்கடவர்கள். சொல்லுங்களேன், கூறக்கடவர்கள். திரும்பி சொல்லுங்க, கூறக்கடவர்கள். சத்தமா தான் சொல்லுங்க, கூறக்கடவர்கள். எஸ், இஸ்ரவேல் புத்திரர் மேல் அந்த வார்த்தையை கூறக்கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி அறிக்கை இடுகிறது. ஃபஸ்ட்டு இதை செய்ய போகிறோங்கிறத சொல்லிடு, இதை நான் செய்ய போகிறேங்கிறத திருப்பி கடைசியில் சொல்லு. சொல்லுங்க, சொல்லு, சொல்லு. அறிக்கையிடணும், அறிக்கையிடணும். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடணும், ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடணும், ஆண்டவருடைய வார்த்தையை ரிப்போர்ட்டிங். சொல்லுங்க, ரிப்போர்ட்டிங். ரிப்போர்ட்டிங், a blessing of reporting. the blessing of reporting. ஸ்கூலில், காலேஜில் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். யார்கிட்ட போய் ரிப்போர்ட் கேட்பீங்க? டீச்சர்கிட்ட தான் கேட்கணும். வாட்ச்மேன்ட்ட போய் ரிப்போர்ட் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. வாட்ச்மேன்ட்ட போய் ரிப்போர்ட் கேட்டால் வருவான் அந்த பையன் போவான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவன் எப்படி படிக்கிறான்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சு வச்சுருந்தா சொல்லலாம். நல்லா கவனிங்க, ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட கேட்கணுமோ, அந்த வார்த்தையை எவர்கிட்ட கேட்கணுமோ, எங்கே கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்டால் தான் அவங்க தான் என் பையன் இந்த நிலையில் இருக்கிறான், என் பொண்ணு இந்த நிலையில் இருக்குது, அவங்க இந்த லெவலில் படிப்பாங்க, இந்த லெவல் இதில் வீக்காக இருக்கிறாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? யார் சொல்லுவார் ரிப்போர்ட்டு? டீச்சரும் பிரின்சிபலும் தான் சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, அந்த அறிக்கை இடுகிற ரிப்போர்ட். நான் நல்லா படிக்கிறேன்னா, நல்லா படிக்கலையா, வாயை திறந்து சொல்கிறேன்னா, எழுதுறேன்னா, என்ன இந்த பையன் பேசவே மாட்டேங்கிறாங்க. யார் சொல்கிறா? டீச்சர் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்கிட்டே சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அவன் எப்படி திரும்ப பேசுகிறான். வீட்டில் பேசுகிறாங்க, இங்கே பேச மாட்டேங்கிறாங்க. ரிப்போர்ட்டிங். புரியுதா? அறிக்கை இடுகிறது. வாயவே திறக்க மாட்டேங்கிறான். ஸ்கூலில் உட்காந்துருக்கிறான், 1 வருஷமாக உட்காந்துருக்கிறான், அவன் வாயவே திறக்க மாட்டான். ஆமாம், சர்ச்சில் 1 வருஷமாக உட்காந்துருக்கிறேன், வாயவே திறக்க மாட்டேங்கிறேன், அறிக்கையே இட மாட்டேங்கிறேன். அறிக்கை இட்டால் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் நெகட்டிவான அறிக்கையா இருக்குது, நல்ல அறிக்கை இல்லை. தேசத்துக்கு வேவு பார்க்க போனாங்க, ரிப்போர்ட். நல்லா கவனிங்க, அந்த ரிப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அறிக்கை, மனிதனுடைய அறிக்கை.
3 பேர் போனாங்க, அனுப்பிச்சுட்டாங்க. அதில் சொல்லுங்க, யாருடைய அறிக்கை மட்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கரெக்டாக இருந்துச்சு. மீதி எல்லாமே தப்பாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ராட்சதர்கள், அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் திராட்சை குளங்கள் எல்லாம் மனிதர்கள், அவ்வளோ உயரமாக இருக்குது. நம்மளால் அங்கே ஜெயம் எடுக்க, அவங்கள போய் ஜெயம் எடுக்க முடியாது, அவங்கள போய் சக்சஸ் பண்ண முடியாது. ரிப்போர்ட்டிங் நல்லா கவனிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வசனத்துக்கு வாங்கப்பா, 23, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, என் வீட்டில் சொல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தையை ஸ்பீக் அன்டு அப்படின்னு போட்டிருக்க ஆங்கிலத்தில். ஸ்பீக் அன்டு, வாயை திறந்து பேசணும், வாயை திறந்து அறிக்கையிடணும். என் வீட்டில் எவைகளை பேசுகிறேன், நான் வீட்டில் என்ன அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறேன்? தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுகிறேன்னா, என் வீட்டில் தேவனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பாடல் வரிகளை சொல்லணும். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோமா நம்முடைய வீட்டில்? தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோமா நம்ம வீட்டில்? நான் வேலை செய்கிற இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யும் பொழுது டைம் கிடைக்கும் போது தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறோமா? தேவனுடைய வார்த்தை அறிக்கையிடாமல் எதையோ வேற எதையோ கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோமா? தேவ வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். தேவ வார்த்தையினால் என் வீடு நிரம்ப வேண்டும், தேவ வார்த்தையினால் என் குடும்பம் நிரம்ப வேண்டும். அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட வேண்டும். நல்ல அறிக்கைகளை இட வேண்டும், நல்ல காரியங்களை அறிக்கையிட வேண்டும். தீமையானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளை அறிக்கையிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பார்த்தே நான் சொல்லிக்கணும், நல்ல அறிக்கை சொல்லணும். நிறைய நேரம் ஐயோ முடியலைங்கன்னு சொல்லிடுறோம். முடியலினாலும் முடியுதுன்னு சொல்லணும், சொல்லி பழகணும். சொல்ல முடியாது, ஆனா சொல்லி பழகணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது நல்ல அறிக்கை. சொல்லுங்க, நல்ல அறிக்கை. ஆமா, நல்ல அறிக்கை, நல்ல ரிப்போர்ட். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய அறிக்கை. சொல்லுங்க, ஆவிக்குரிய அறிக்கை. ஆமா, மாம்சத்தின் அறிக்கை அல்ல, உலகத்தின் அறிக்கை அல்ல. தேவன் விரும்புகிறது இந்த மகன் இந்த மகள் ஆவிக்குரிய அறிக்கையிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன். அந்த வார்த்தை 2வது வசனம், நீ இப்படி பார்த்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது அறிக்கையிட்டால். நீ அறிக்கையிடும் பொழுது, நான் அறிக்கையிடும் பொழுது, அவன் எல்லாம் எங்கெங்க உருப்பட போகிறான், உருப்படவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வாயிலிருந்து வருகிற அறிக்கையிடுதல் அவனை உருப்படாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. கர்த்தர் என்ன பண்றார்? உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்தது, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறுவார்கள். இப்படியாக சொல்லுங்க, இப்படியாக நான் என் வீட்டு மேல, என் வீட்டின் மேல, குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல இப்படிப்பட்ட வார்த்தையை கூறுவேன், அறிக்கையிடுவேன். புரியுதாங்க? ஆசீர்வாதம் தான். அடுத்து சொல்றாரு பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை, கூற கடவர்கள். நீங்க இப்படி பேசுங்க, இப்படி சொல்லுங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அப்பொழுது, நீங்க சொன்னீங்கன்னா அப்பொழுது, நீங்க சொன்னீங்கன்னா அப்பொழுது, நீங்க சொன்னீங்கன்னா அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம்? நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. பேசணும், நிறைய பேசணும். எப்படி? சொல்லுங்க, நிறைய பேசணும். என்ன பேசணும்? ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடணும். பேசணும்னு பாஸ்டர் பேச சொல்லிட்டார், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி தள்ளிடுவோம்டா. அது இல்லை. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு பாவம் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னது பாவம்? ஆமாம், ஒரே ஒரு பாவம் தான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணுறதில்ல. 70 வயசில் நான் பண்ணுற ஒரே பாவம் என்ன தெரியுமா? புரணி பேசுகிறேன் நிறையா அப்படின்னாங்க. எனக்கு சிரிப்பு தாக முடியல, செமையாக சிரிச்சுட்டேன். ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 70 வயதில்
எந்த பாவமும் செய்யறதில்ல. ஒரே ஒரு பாவம் செய்யறேன், என்ன தெரியுமா? புரணி பேசுவேன். நல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுவேன், ஏத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேசுவேன். இவங்க பேசிட்டு போறோம் அப்படின்னாங்க. எனக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முடியல. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா கவனிங்களேன், அவங்களே கன்ஃபஸ் பண்றாங்க. என்ன தெரியுமா? நானு இதை தான் செய்யறேன், வேற என்ன செய்யறேன் அப்படிங்கிறாங்க. கவனிங்க மக்களே, தேவ பிள்ளைகளே, இவ்விதமா நீங்கள் கூற கடவீர்கள், அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? எப்படிப்பட்ட வார்த்தையை கூற வேண்டும், எப்படிப்பட்ட அறிக்கையை நாம் அறிக்கையிட வேண்டும். வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 28 verse 2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து, நல்லா கவனிங்க, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், உனக்கு பலிக்கும். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது அறிக்கையிடப்படும். சொல்லுங்க, இப்பொழுது அறிக்கையிடப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இப்பொழுது கூறப்படும், கூறப்படும். சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இப்பொழுது சொல்லப்படும், சொல்லப்படும். ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் யார் மேல? என் மேல. சொல்லுங்க, என் மேல், உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்னு சொல்றார் ஆண்டவர். நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? இதுதான் அறிக்கையிடுகிறதின் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உனக்கு வருயா. நிறைய நேரம் எனக்கு நிறைய ஏரியாவில், அதனால தான் 83 ஏரியாவை கவர் பண்ணுறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஆசீர்வாதம் நமக்கு குறைவாக இருக்குதோ அந்தந்த ஏரியாலெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அப்போ இந்த ஏரியாவில் அறிக்கையிடுகிறதின் ஆசீர்வாதம். நாம் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தரின் வார்த்தைக்கு கேட்டு, கர்த்தரின் வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது, செயலாற்றும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். நிறைய நேரம் ஏன் பலிக்க மாட்டேங்குது? இல்லை, நான் செவி கொடுக்கறது இல்லை. சொல்கிறேன், பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்? கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருவார், ஆசீர்வதிச்சிருவார், கர்த்தரனை விடுதலை ஆக்கிட்டார், விடுதலை ஆக்கிட்டார் சொல்கிறேன். சொல்லிட்டு செவி கொடுத்து நடக்கல. சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவ சமூகத்தில் உட்காந்துரு சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறேன்னு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுது, சொல்கிறேன், வார்த்தையை கூறுறேன். 15ஆவது நிமிஷத்தில் அந்த வார்த்தை அப்படியே குறைஞ்சிருது. 20ஆவது நிமிஷத்தில் என்னால் திருப்பியும் டேக் ஆஃப் பண்ண முடியல. புரியுதா மக்கள் என்னன்னு? இந்த வார்த்தையை என்னால் கவனமாக கேட்டு அதை கூற முடியவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ இவைகளை கேட்டு செவி கொடுத்து இவைகளை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா இது வந்து உனக்கு பலிக்கும்யா. இவ்வளவுதான். ஆமேனா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்குது, and all these blessings shall come on thee and overtake thee. என்னதுங்க? overtake thee. அதாவது இது எல்லாத்தையும் முந்திட்டு போகும். If thou shalt hearken unto the voice of the Lord thy God. அதாவது தேவ சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும் தேவனுடைய வார்த்தை. அழகா போட்டிருக்குது கேஜேவியில். எப்படிங்க சொல்லுங்களேன்? All these blessings shall come on thee and overtake thee. எல்லாத்தையும் அப்படின்னா நான் அறிக்கையிடும் பொழுது எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போகும். அப்போ நான் செய்ய வேண்டியது அறிக்கையிடணும், சரியா செவி கொடுக்கணும், கவனமாக கேட்டு செவி கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிடும். வாசிக்கலாம் சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை. நிறைய நேரம் வார்த்தையை பாருங்களேன். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், நமக்கு தெரியும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிறத பார்த்தோம். சத்தத்துக்கு செவி கொடுத்தா இட் வில் ஓவர்டேக்.
அறிக்கையிடும் பொழுது இட் வில் ஓவர்டேக் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஓவர்டேக், முந்தி தள்ளும். சொல்லுங்க, முந்தி தள்ளும். ஆமா, எல்லாத்தையும் முந்திட்டு முன்னாடி போகும். அறிக்கையிட்டால், செவி கொடுத்தால். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிங்க. இஃப் யூ கன்ஃபஸ், இஃப் யூ ரிப்போர்ட் பெர்ஃபெக்ட்லி, அந்த லாஸ்ட் லைனை வாசிங்க. செய்வதெல்லாம் வாய்க்கும். லாஸ்ட் லைன் சொன்னேன், கண்ணு தெரியலையா? அவன் செய்வ, அந்த கடைசி லைன் என்ன போட்டுருக்குது? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். If I make a good report, நான் சரியான அறிக்கையை இட்டால் நான் செய்வதெல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். அதான் முந்தின வசனம் வாஸ்தவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமா செவிசாய்த்து அதன்படி நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். இஃப் யூ ஆர் இன் அ குட் லைன், நீங்க இந்த அறிக்கை எடுக்கிற லெவல்ல, இந்த அறிக்கை எடுக்கிற வேலை இருந்தீங்கன்னா, வழியில் இருந்தீங்கன்னா, இதுதான் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிராமரம் போல் இருப்பேன். நான் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வீர். இந்த அறிக்கை இடுகிறதில் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நிறைய நேரம் நான் செய்கிறது ஏன் வாய்க்க மாட்டேங்குது? அறிக்கை நான் செய்கிறது நிறைய நேரம் வேதனைக்குரிய விஷயத்தையே கொண்டு போய் தள்ளுது. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் உங்களுக்கு புரியும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா எனக்கு வேதனை வருது. நீதிமொழிகள்ல 10:22 என்ன சொல்லப்படுது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நான் அறிக்கை இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு வேதனை வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. சரியா அறிக்கையிடல. எப்படி அறிக்கையிடுறது? முதல்ல தேவ சமூகத்தில் நம்மளை சரண்டர் பண்ணணும். தேவ சமூகத்தில் நம்மை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணி. சொல்லுங்க, அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. முதல்ல எப்படி அர்ப்பணிக்கிறது? முதல்ல போய் உட்காரணும். ஆண்டவர் தான் சொல்கிறோம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் முதல்ல என் ஆவியை ஒருமனப்படுத்தணும். அறிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஒருநிலைப்படுத்தணும். அதுதான் மற்றவர்கள் சொல்கிறாங்க தியான நிலைக்கு போகணும். என்னதுங்க? ஆமாம். மற்றதெல்லாம் மண்டைக்குள்ளே ஓடக்கூடாது. கண்ணை மூடணுன்னு சொயின்னு மற்றதெல்லாம் ஓடக்கூடாது. என் மண்டை தெளிவாக எதையும் யோசிக்காமல் அதான் அமர்ந்திருந்து. சொல்லுங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளு. ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? நம்ம அமர்ந்த உடனே இல்லை, நிறைய தேவன் வரும். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நிறைய தேவன் வரும். அவர் சொல்றார், நானே தேவன் என்பதை அறிஞ்சு கொள்ளு. உனக்கு நிறைய விஷயம் இருக்குதுப்பா பிரச்சனை. முதல்ல கன்ஃபஸ் பண்ணி முதல்ல உட்கார்ந்து நீ அறிக்கையிட்டு பழகினா உனக்கு என்ன வராது? வேதனை வராது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பிரச்சனைக்கு உள்ளாகிறேன், நான் பிரச்சனைக்கு உள்ளாக வரேன். ஏன்? நான் சரியா அறிக்கையிடல. வசனம் சொல்லுது, அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விட்டால். நிறைய விஷயத்தை அறிக்கை எடுக்கிறேன், ஆனால் திரும்பவும் செய்கிறேன். நிறைய விஷயத்தை பேசுகிறேன், செய்யக்கூடாதுன்னு, ஆனால் திரும்பவும் பேசுகிறேன். நிறைய விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஆனால் திரும்பவும் கேட்குறேன். நிறைய விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு ஓடுறேன், ஆனாலும் செய்ய. பவுல் சொல்லுவார், நான் விரும்புகிறதை செய்யாமல்
நான் விரும்பாததையே செய்கிறேன். அது நான் அல்ல, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு பேய் வேலை செய்யுது அப்படின்னு அவர் எழுதுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு வசனம்? வசனத்தை வாசிருக்கீங்களா? அதான் பைபிள் வாசித்துட்டு இருக்கோம். அதனால தான் பைபிள் ரீடிங். அட்லீஸ்ட் நான் பேசுறதுனாச்சும் பைபிளில் தான் இருக்குதுங்கிறது நிறைய பேத்துக்கு புரியணும். அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யவில்லை, நான் விரும்பாததே, எனக்குள் இருக்கிற பாவமே, எனக்குள் இருக்கிற மாம்சமே அதை என்னை செய்ய வைக்குது. செஞ்சா என்ன வரும்? வேதனை வரதான் செய்யும். நல்லா கவனிங்க. கர்த்தர் அறிக்கையிடுகிற அறிக்கையிடுதல் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்படின்னா கர்த்தர் சொல்ற அறிக்கையிடுதல் ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் தருகிற அறிக்கை அது வேதனையின் அறிக்கை அல்ல. வசனத்தை வாசிக்கலாம். 3:10 மல்கியா, மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப காணிக்கையெல்லாம் விட்டுருவோம். எதுங்க? காணிக்கையை விட்டுருவோம், தசமபாகத்தை விட்டுருவோம். இப்ப என்னன்னா, இப்ப இன்னைக்கு பேசுறது ஆண்டவர் சொல்றாரு, கம் அண்ட் டெஸ்ட் மீ, என்ன சோதிச்சு பாரு. என்ன பண்றாரு? என்ன சொல்றாரு? லாஸ்ட் லைன் பாருங்களேன், லாஸ்ட் 2 லைன், என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறிக்கை இட்டு, ஒழுங்கா அறிக்கை இட்டு நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நான் செய்யறேனா இல்லையான்னு உனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, உன் காணிக்கை தசமமாக எல்லாம் பண்டசாலையில கொண்டு வையே, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் வருஷிக்க மாட்டேனோவென்று நீ அதினால் அப்படிங்கிறார். அப்படின்னா காணிக்கையை ஆசீர்வதிக்கிற தேவன், தசமபாகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் கைட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை தந்து நான் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கறத கர்த்தர் சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா, என் வாயினால நான் அறிக்கையிட்டா நான் செய்ய மாட்டேனா அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நீ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேர்வை சிந்தி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறதே ஆசீர்வதிக்கிறேன். அதை காட்டில் நீ வாயை திறந்து பேசிப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சத்தம் வரல. புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு? ஆண்டவர் சொல்றது இதுதான். இந்த அறிக்கை, குட் ரிப்போர்ட், அறிக்கை இடுகிறது, நல்ல அறிக்கை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அபிஷேகத்தை கொடுங்க, கிருபா வரங்களை கொடுங்க. அறிக்கையிடணும். எப்படின்னா, ஜனங்களை நிதானிக்கிறதுக்கு, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் ஆராய்வதற்கான அந்த எதை கொடுங்க? அறிக்கையிடணும். அறிக்கையிடணும், கொடுங்க. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஆவியில இருக்கிறார்கள் என்பதை ஆவியை பகுத்தறிகிறதற்கான அந்த ஞானத்தை கொடுங்கன்னு அறிக்கையிடணும். என் வீட்டில் பிசாசின் காரியம் நெருங்காதபடிக்கு அப்படிப்பட்ட வல்லமைய எனக்கு எங்க வீட்டுக்கு கொடுங்க, அறிக்கையிடணும். என்னை சுற்றிலும், எங்கள் வீட்டை சுற்றிலும், எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்புக்கான அறிக்கையிடணும், சுகத்துக்கான அறிக்கையிடணும், ஆரோக்கியத்துக்கான அறிக்கையிடணும், விடுதலைக்கான அறிக்கையிடணும். நிறைய சொல்லலாம். புரியுதுங்களா? பலவீனங்கள் மாறணுங்கிறதுக்கான அறிக்கை. என்ன சோதிச்சு பாரு, கர்த்தர் சொல்றாரு, சோதிச்சு பாரு, என்ன சோதிச்சு பாரு. ஆண்டவர் நினைச்சாருன்னா எதையும் செய்வார். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. பிரச்சனை நம்மகிட்ட தான். நம்ம சரியா அறிக்கை இடுகிறது இல்லை, சரியா ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்க வேண்டும் சரியாக. அப்பதான் வேத வசனம் எனக்குள்ள போகும். அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட முடியும்.
சிலர்லாம் பாருங்களேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்னடா ஜெபிக்கிற? ஏதாவது புரியுதா? யாருக்குமே புரியாது, அவனுக்கும் புரியாது, ஆண்டவருக்கும் புரியாது. என்ன அறிக்கை இடுறானே புரியாது. அப்படியாக அல்ல, அப்படியாக அல்ல. தேவனுக்கு புரிகிற மாதிரி அறிக்கை இடணும். எப்படி? தேவனுக்கு புரிகிறபடி. ஆமா, நம்ம பிசாசுக்கு புரிகிற மாதிரி அறிக்கை எடுக்கிறோம். புரியுதா என்னன்னு? எப்படி? ஆமா, ஆண்டவருக்கு புரிய மாட்டேங்குது, அவனுக்கு புரிஞ்சிருது. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்துடுறான். யாரை முதல்ல கூப்பிட்டு உட்கார வைக்கணுமோ அவரை உட்கார வைக்காம, யார் வரக்கூடாதோ அவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சரியா அறிக்கை இடலை. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக விசுவாசத்தில் அறிக்கையிடுறோம். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். விசுவாசத்தின் தகப்பன் அவர் பெயரே. இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். எத்தனை வருஷம்? 100 வருஷமா உட்காந்து ஜெபம் பண்றான். எதுக்கு? இல்லாதது ஒண்ணுக்கு 99 வருஷமா ஜெபிக்கிறான். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இல்லாத ஒரு காரியத்துக்கு, பார்க்காத ஒரு விஷயத்துக்கு அவன் அறிக்கையிட்டே இருக்கான். கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுப்பாரு. மக்களை இருக்கீங்களா? பாஸ்டர் ஜோஷுவா இஸ்டவ் இப்போ அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறார். ரீசன்ட் பீரியடு அவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் வயது ஆயிருச்சு. கர்த்தர் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு குழந்தைய தருவேன். அவர் எந்த மீட்டிங்கு போனாலும் ஆண்டவர் சொன்னார்னா அந்த மீட்டிங்கில் அவர் ஓப்பனாகவே சொல்கிறார், அவருக்கு வயதும் அவருடைய மனைவிக்கு வயதும் அதிகமாகிவிட்டது. பேரம்பேத்தியை கையில் வச்சிருக்கிற நாட்களில் குழந்தை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்க அறிக்கையிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அந்த குழந்தைக்கான பேரும் வச்சிட்டார் அவர். இப்போ அந்த பேரை சொல்லி தான் அவர் சொல்கிறாரு மீட்டிங்லேயே, இந்த பையன் இந்த பொண்ணு அப்படின்னு பேரை சொல்லி கர்த்தர் இந்த பையனை எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இல்லாதவைகளுக்காக ஆபிரகாம் 99 வயது வயக்கும் அவன் வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்? அறிக்கையிட்டே இருந்தான். நமக்கு ஆண்டவர் கையில் நிறைய விஷயங்களை காட்டுறாரு, ஆனாலும் நம்மளால அறிக்கையிட ஆமா செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து பாரு. சில நேரத்தில் சோதனை என்பது நம்மளே வருமில்ல, நம்ம சோதனையில் தான் இருக்கணும். வருமல இல்லை, அது ஆல்ரெடி 7:30 வந்துருச்சு. அதில் 7:30 தான் இருக்கணும், வாழ்ந்து தான் ஆகணும். அதில் தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் சில காலங்களை வச்சிருக்கிறாரு பக்குவப்படுத்துவதற்கு. 99 வயது வரைக்கும் அவன் அந்த சோதனையை சகித்து கொண்டே தான் இருந்தான். எதுக்கு தெரியுமா? வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அறிக்கையிட்டே இருந்தான். நல்லா நீங்க வாசித்து பாருங்க பைபிள்ல. யோசேப் என்ற மனிதன் அந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு வரைக்கும் ஆண்டவர் அவனை போட்டு அடிச்சு நொறுக்கினாரு. ஆனா அவன் யோசேப்பு அறிக்கையிட்டு கொண்டே இருந்தான், என் தேவன் என்னை விடுதலையாக்குவார். தானியேலை நினைச்சு பாருங்க, கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் அவருடைய அறிக்கையை கவனிங்க. ஆண்டவரே நீங்க இது செஞ்சீங்கன்னா நான் உமக்கு செய்வேன் அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. நீங்க செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி. நேற்று பசங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏதோ விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் அப்படின்னா அந்த பையன், உயிர் ரொம்ப முக்கியம், போனால் போயிட்டு போகுதுடா அப்படின்னு.
என்ன பொசுக்குன்னு உயிர் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ நான்லாம் நிறையா வாழணும் செய்யணும் அப்படி. 2 நிமிஷம் ஆகாதுடா, பொட்டுன்னு போயிடும். நல்லா கவனிங்க, ஜீவன் எப்போ வேணாலும் போயிடும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கம்மி. வாழ்கிற வரைக்கும் தேவனுடைய செவி கேட்டு தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நல்ல வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வளர்ந்து, கர்த்தர் சொல்கிறார் அடுத்த வசனத்தில், நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17-24, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, அவரிடத்துல எதுவும் இல்லை. 18ஆம் வசனம், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனானவைகளுக்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு, நல்லா கவனிங்க, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமா இருக்கணுமா? எப்படி? தேவ வசனத்தை கேட்கிறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும், நல்லா கவனிங்க வார்த்தையை, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை, நல்ல கவனி, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? அறிக்கை இடுகிறத சொல்லிட்டு இருக்கிறார். வசனத்தை கவனமா கேளு, நீ வஞ்சியாதபடிக்கு. திருவசனத்தை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, அதன்படி செயல்களாயும் இருங்கள். மக்களே, தேவ பிள்ளைகளே, வார்த்தை சொல்லுதா, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் அறிக்கையிடுகிறவர்களாயும் இருக்கணும். அவ்வளவுதான். செய்யறது என்னது? பேசுறது, நடக்கிறது, தூங்கிறது, சாப்பிட்றது. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தூங்கும் பொழுதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்துருக்கும் போதும், வீட்டில் இருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் சத்தியத்தை பேசுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டே இருந்திருக்கிறான். அப்போ ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை. வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை, கேட்டோம், போனோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவோம், கேட்போம், போவோம். அப்படி அல்ல. திருவசனத்தை கேட்கிறவராக மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணணும்? அறிக்கை சொல்லுங்க, அறிக்கையிடணும். திருவசனத்தை சொல்லுங்க, திருவசனத்தை பேசுகிறவர்களா சொல்லுங்க, திருவசனத்தை பேசுகிறவர்களா அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும். அடுத்த வசனம், ஒருவன் திருவசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டுட்டு பேசாதவனா இருந்துச்சுன்னா, வசனத்தை கேட்டு அறிக்கையிடாதவனா இருந்தீங்கன்னா, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவங்களா இருந்தா, வாசிங்க, கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் என்ன பண்ண போறான்? 24, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான். தன் சாயலைய மறந்துடுவான். சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது அருமையான வார்த்தைங்க, ஆண்டவர் எனக்காகவே பேசினார். எப்படி? ஆண்டவர் எனக்காகவே பேசினார். என்ன வல்லமை! இன்னைக்கு போனேன், பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? சர்ச்சை விட்டு தாண்டி வீட்டுக்கு போன உடனே, அம்மா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சிக்கனுக்கு போயிடும், சிக்கன் கிச்சனுக்கு போயிடும். நானும் கிச்சனுக்கு போயிடுவேன். நானே சில நேரத்தில் கிச்சனுக்கு போய் சிக்கனாக மாறிடுறேன். எல்லாம் நல்லா சமைச்சு முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பிட வேணான்னு சொல்லலை, கண்ணாடியிலே பார்க்கிற சுவாப மனுஷனுக்கு சரி அந்த பக்கம் போயாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி ஒரு தூக்கத்தை போடுவோம், தூக்கி எந்திரிச்சாச்சு. கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம், மேட்ச் வேறு வருது, அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம். பார்க்குறீங்க, பார்க்காமலாம் இல்லை, நானும் பார்க்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. சினிமா பார்க்குறீங்க தெரியும் எனக்கு,
சீரியல் பார்க்குறீங்க எனக்கும் தெரியும், பாருங்க. இப்போ நான் சொல்கிறனால பார்க்காம இருக்க போகிறீங்க, ஒன்றும் இருக்க போகிறதில்ல, பார்க்க தான் போகிறேன். ஒரு வீட்டுக்கு போனேன், என் வாய் வேற கம்முனே இருக்காது, கேட்டு சாத்தி இருந்துச்சு, கேட்டை திறந்து உள்ளே போனேன். சும்மா சீரியல் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு சன் டிவியில். அவங்க ஜன்னல்லாம் திறந்து வச்சு கதவை சாத்திட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி? நான் ஜன்னல் வழியாக பார்த்தா சீரியலு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. மக்களே, இதுதான் நம்ம நிலைமை. சர்ச்சுக்கு வந்தோன்னே சத்தியத்தை கேட்டு ஆஹா ஓஹோ வார்த்தை எனக்கேங்க இன்னைக்கு அப்படின்னு அந்த பக்கம் போனோடனே, நான் சொல்லலைங்க, வசனம் என்ன சொல்லுது? தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது மறந்துட்டான். நான் யாரு? எஸ், நான் யாரு? தேவ பிள்ளை, மறந்துட்டேன். நான் யாரு? ஆவிக்குரியவன், மறந்துட்டேன். நான் யாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனிதன். நான் யாரு? தேவனுடைய வார்த்தை அறிக்கையிடுகிறவன், மறந்துட்டேன். வாசிக்கலாம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுக்கணும்? உங்களையே கொடுத்துடணும். புரியுதுங்களா மக்களே? கொடுங்கள்னு காணிக்கை இல்லை. முதல்ல உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. நான் ஃபர்ஸ்டே சொல்ல ஸ்டார்டிங்ல என்ன பண்ணும்? ஒப்பு கொடுக்கிறது. முதல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓ, காணிக்கை பத்தி காணிக்கைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல என்னை காணிக்கையாக நான் கொடுக்கிறேனா தேவ சமூகத்தில்? என்ன ஒப்பு கொடுத்து இந்த என் வாயிலிருந்து அறிக்கையின் வார்த்தையை நான் கொடுக்கிறேனா ஆண்டவருக்கு, என் வீட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நான் கொடுக்கிறேன்? எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறேன்? டேய் ஒழுங்கா வாடா சர்ச்சுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழுடா அப்படிங்கிற வார்த்தையை நான் கொடுக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு. என் வாயினால் அறிக்கையிடுகிறேனா? என் பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறேன், ஆனா கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கலையப்பா. ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்குறேன், வண்டி கேட்டால் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து டேய் இதை படிடா அப்படின்னு சொல்ல முடியுதா? அறிக்கையிட முடியவில்லையே. கேட்கறதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன், ரைட், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசைப்பட்டு கேட்டுட்டான், ஆசைப்பட்டு கேட்டான், இதை கொடுங்கல, கொஞ்சம் ஊட்டி விடுங்க, முடியல. எதை அறிக்கையிடுறோம்? பாவம் பொக்குன்னு போயிடுவான். ஆண்டவர் பார்த்து பொக்குன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. இது அறிக்கையே இட மாட்டேங்குது என் வார்த்தையை. வாட் இஸ் மீன் பை பிளஸிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங்? எது அறிக்கையிடுகிறது? ஆசீர்வாதம். நான் எப்படி அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறேன்? நான் எதை அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நீங்கள் உங்கள் வாயினால் கொடுங்க. கூட எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நல்லா கொடு. எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீ கொடுத்தினா திரும்ப உனக்கு போடுமப்பா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. பிலிப்பி 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம், நல்லா கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். மகிமையில நிறைவாக்குவார். எப்படி? என்னுடைய குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்குவார். நான் அறிக்கையிடும் பொழுது என் குறைவை கர்த்தர் மாற்றுவார். மாற்ற மாட்டேன்னு சொல்லுகிற தேவன் அல்ல, மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது தான் நம்முடைய ஆண்டவருடைய வேலையே. எப்படிங்க சொல்லுங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரலான காரியத்தை செய்யறது தான் நம்முடைய ஆண்டவருடைய மகிமையே.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நீ நினைப்பதற்கும் புரியுதா? நீ அறியாததும் புரியுதா? எனக்கு என்னுடைய மைண்ட் இல்லை, எனக்கு புரியாத அவர் செய்வாரு. நான் அறிக்கையிட்டா, ஒருத்தன் அறிக்கையிட்டே இருந்தான். ஆனா அவன் அறிக்கையிடுறது யாருக்கு புரியல? குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே புரியல. யாரு? யோசேப்பு தான். அவன் ஆண்டவர் வெளிப்படுத்துறார், ஆண்டவர் வெளிப்படுத்துறார், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் போட உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு. இதே தான் தாவீதுக்கு நடந்துச்சு. தாவீது போய் யுத்த காலத்தில் நிற்கும் பொழுது, கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் அவனோடு செயலாற்ற விரும்புகிறார். ஆனால் அங்கே வந்த அன்னைமாரு, உனக்கு இருக்கிற சின்ன ஆட்டுக்கூட்டத்தை போய் மேய்க்கிற வேலையை பாரு போ. இவன் அறிக்கை எப்படி இருக்கிறது, அவன் அறிக்கை எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் சற்று சிந்திச்சுப்பார். தாவீது கேட்குறான், நான் வந்த நோக்கம் முகாந்திரம் இல்லையோ? என்ன கர்த்தர் என்னை சும்மா அனுப்பலாம் நினச்சிட்டு இருக்கிறியா? இல்லை. பேதுரு மீன் பிடிச்சிட்டு வரான், வலையில் மீனே இல்லை. போட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு, வெறும் போட்டாக வருது. ஆனால் உண்மையாலுமே இவர் கொஞ்சம் ரொம்ப மோசமானவர் தான். யார்? நம்ம வெளியே ஒருத்தர் நிற்கிறார்ல, அவர் கரையில் நிற்கிறவர் யார்? ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக அவன் நைட்டு ஃபுல்லாக பாடுபட்டு வந்தா. என்ன மீன் கொண்டு வந்த அப்படின்னு கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? நல்ல கடல் மீனாக பெருசாக கொடு வறுத்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னா, யோ போயிரியா அந்த பக்கம், ஒரு மீன் கூட இல்லாமல் நான் இருக்கேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. நானும் சர்ச்சுக்கு வந்து உட்காந்து பார்க்குறேன், ஒரு இன்னும் கிடக்க மாட்டேங்குது, ஒன்று நடக்க மாட்டேங்குது, ஒன்று என்னையா நினச்சிட்டு இருக்க நீங்கள்? ஆண்டவர் சொல்கிறாரு, படகை ஓட்டு. என்னது படகை ஓட்டுறதா? ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், சும்மா ஒன்று வண்டி ஓட்டலை, விடிய விடிய வண்டி ஓட்டி இருக்கிறேன் கண் விழிச்சு. பவுல் சொல்வார், அநேக நேரம் கண் விழிப்புகளிலும். இவனும் சொல்லியிருப்பான், நைட்டெல்லாம் வண்டி ஓட்டினோம்யா, நைட்டெல்லாம் வலை ஓட்டி இழுன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி. தட் ரிப்போர்ட் சொல்லுங்க, ரிப்போர்ட், அந்த அறிக்கை. ஒருவேளை அவன் செய்யாமல் விட்டிருந்தால், அந்த அறிக்கை தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காமல், போகையா வேலையை பார்த்துட்டு நானே ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். நீங்கள் எப்போ டயர்டாகி முடியலன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவரே செயலாற்றுவார். இப்போ ஆமேனே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் செய்ய முடியும்னு ஓடிட்டு இருக்கிறீங்க, ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ சோப்பா அப்படிங்கும் போது தான் ஒருத்தர் வந்து கூப்பிடுவான், போகலாமா அப்படிமா. என்னது போகலாமாவா? இதா பாருங்க கிளம்பிட்டான் பாருங்க. அவன் எதுக்கு போகிறானே தெரியாது. இப்படி தான் டைமிங் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. அப்படி தான் நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? நான் கேட்கல, ஒருத்தர் கேட்டார். யார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தான் கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? நான் முடிச்சிட்டேன், கடைசி ஒரே ஒரு வசனம் தான் இருக்குது. நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிறதுனா போங்க அப்படிங்கிறது தான் அது. அவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் இருதயத்திலும் போக மனதாக இருக்கிறீர்களோ? ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். வலையை போட்டான், என்ன கிடைச்சது? வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை பிடித்தான். அவன் டயர்டாகி தன் வாழ்க்கையே எல்லாம் ஜீரோங்கிற நிலையில் வந்து நிற்கிறான். அப்போ தான் ஆண்டவர் அப்படின்னு அடித்து தூக்கி அவன் பிஸ்னஸை பீக்கில், அவன் வாழ்க்கையிலே அவன் பார்க்காத மீன் எல்லாத்தையும் ஆண்டவர் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காரு. அவனால் முடியாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, அந்த போட்டில் இந்த போட்டில் எல்லா போட்டிலையும் போடு, எல்லாத்தையும் கொண்டு வா. நல்லா கவனிங்க, நான் அறிக்கையிட்டு நான் ஜெயமெடுக்கும் பொழுது நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை சுற்றிலும் என் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணிருக்கிறானோ அவன்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்,
இந்த சபையோடு இணைஞ்சு வந்துட்டே இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் அடித்து தூக்கி நைட்டு கொட்டிடுவார் லாரியில் ஆண்டவர். கூட வரவங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூடையில். கூட வராதவர்களுக்கு கூட கிடைக்காது. கூடைக்குள்ளே இருக்கிறதுல கூட கிடைக்காது வாங்கிட்டு போகிறதுக்கு. ஆண்டவர் கொடுத்தாரு. 12 சீஷர்களுக்கும் கூடைகள் நிறைய எல்லாம் சாப்பிட்டு மீதி எடுத்து 12 கூடையை தூக்கிட்டு போகிறான் ஒவ்வொருத்தனு. வரும் பொழுது ஒன்றுமே கொண்டு வரல, போகும்போது அத்தனை தூக்கிட்டு போகிறான். காரணம் என்ன தெரியுமா? வாய் தான். பிதாவே இந்த இருக்கு பாருங்க இத்தினோண்டு கையில், இதை ஜெபிக்கிறேன், நீங்கள் எவ்வளவு இதை பெருக்க முடியுமோ பெருக்கிருங்க. வாய் தான், அறிக்கை தான், சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முடிக்க விரும்புகிறேன். 2-4 வசனங்கள் முடிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு சொன்னபடியே என்னது? இவ்வளவு நேரம் அதானே பேசிட்டு இருந்தேன். அறிக்கையிடுறது. இவ்வளவு நேரம் தான் பேசினேன், அமைதியா இருக்கிறீங்க. சொன்னபடியே என்னது? அறிக்கையிடுது. யார் சொன்னது? யாருக்கு? யார் சொல்றா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு அறிக்கையிட்டபடியே. புரியுதா மக்களே? ஜனங்களே புரியுதா? பிள்ளைகளே புரியுதா? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, சொன்னபடி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு அறிக்கையிட்டபடி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடி. இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கணும். கர்த்தர் அவர் தான் வருவார். கரெக்டா அறிக்கையிட்டபடி, எஸ் சொன்னபடி நீ செய்யணும். என்ன செய்யணும்? அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனுடைய கூட போனான். கவனிங்களேன், ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எத்தனை வயசு? 75 வயதுள்ளவனா இருந்தான். நமக்கு தெரியும் இந்த சந்ததி, இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். என்ன ஏதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 75 வயசு, வாக்கு தத்துவத்துக்காக பொறுமையோடு காத்திருக்கிறான். இவன் கிளம்பி போகிறான். 75 வயசுலையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. இன்னும் போயிட்டே இருக்க போகிறான். 75, 85, 95 போகணும். இன்னும் போகணும் ஒரு 25 வருஷம். எப்படிங்க? 25 வருஷத்தில் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர், தம்பி இப்போ தான் உனக்கு 75, இன்னொரு 25 வருஷம் நீ நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் தீர்மானம். இவனுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமலே ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய நேரம் அதுதான், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சொல்லுங்க, எனக்குள்ளே. சொல்லுவீங்களா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய, நான் அறியாததும் எனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்குள்ளே சொல்லுங்க, இருக்கின்ற எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு. சொல்லுங்க, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானோரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வாழக்கரம் தாங்குவார் காலங்காதே. வல்லவர், சொல்லுங்க,
அவர் வலக்கரம் தாங்குவார், அவர் வலக்கரம் தாங்குவார். சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள். நீ போடுறதுக்குள்ள பாட்டே முடிச்சிடும். என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க, எனக்குள்ளே. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கின்ற விசுவாசம் உன்னில் குறைவானதோ, சூழ்நிலையெல்லாம் சுற்றத்தாருன்னில் வல்லவர் உனக்குள்ளே. சொல்லுங்க பார்க்கலாம், பாலக்கார தாங்குவார். ஓ ஆமென். வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வாலக்கார தாங்குவார். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் வாலக்காரம். சத்தமா தான் சொல்லுங்க, வழக்கரம். அவர் வாலக்காரம். சொல்லுங்க, எனக்குள்ளே, எனக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் இருக்கின்ற என் இயேசு என்றும். மாத்துங்க, 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 மாத்துங்க. எனக்குள்ளே, ஸ்லைட மாத்து. இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தையை சொல்லுங்க. நம்பிக்கை, நம்பிக்கை இல்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில். நம்பிக்கை இல்லா, சொல்லுவீங்களா? விசுவாசம் என்னில் குறைவானதோ, அற்புதர் எனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் காலங்கா. சொல்லுங்க, அற்புதர் எனக்குள்ளே அதிசயம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார் நம்ம வாழ்க்கையில. சொல்லுங்க, அவர் அதிசயம். இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? எனக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு. விசுவாசத்தோடு ஆமென். நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும், நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர். சொல்லுங்க, என்னோட கூட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். சொல்லுங்க, எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர், யாருன்னு தெரியும். நான் அறியாததும் எனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வாருன்னு நான் அறிக்கை எடுக்கிறேன். சொல்லுங்க, I am confessing, I am reporting. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவரு பெரியவரே, பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற அவர் பெரியவராக இருக்கிறார், இன்றும் என்றும். சொல்லுங்க பார்க்கலாம், வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே.
வல்லவர் எனக்குள்ளே ஒருவரா இயேசு பெரியவர் சொல்லுங்க. எஸ் ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. அந்த வார்த்தையை சொல்லுவீங்க, அறிக்கையிடுங்க. இந்த அறிக்கை இன்னைக்கு அறிக்கை தான் பேசி இருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை, ஏமாற்றங்கள். எஸ், தேவனிடத்தில் தோல்வி எனக்கு இல்லையே, வெற்றி பவனி செல்வே, தோல்வி எனக்கு இல்லையே, வெற்றி பவனி செல்வே. சொல்லுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். அறிக்கையிடுகிற இது வெற்றியின் நாள். இன்று ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்துச்சு நிப்போமா? ஓ ஆக மகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடு. சொல்லுங்க அல்லேலூயா. அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்லை. சொல்லுங்க. என் லைஃப்ல, என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. சக்சஸ்ஃபுல் லைஃப். சொல்லுங்க. வெற்றி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. வெற்றி தருகிற தேவன். சொல்லுங்க. அறிக்கையிடுங்க. வெற்றி தருகிற தேவன். வெற்றியுள்ள வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. யாக்கோவே நீ வேறொன்றுவாய். சொல்லுங்க. பூத்து குலுங்கிடுவாய். சொல்லுங்க. காய்த்து கனி கொடுப்பா. சொல்லுங்க. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. அறிக்கையிடுங்க. என் மகனே நீ வேறொன்றுவா. சொல்லுங்க. தேவனுக்குள்ள யாக்கோபே. Yes, spiritually be rooted in Christ. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக.
கர்த்தருக்குள்ள வேரூன்றணும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. அறிக்கை இடுகிறோம்.